என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த அரசாங்கத்தோடைய முக்கியமான நோக்கம். வேளாண்மை புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் செயற்கை, எதை எடுத்தாலும் செயற்கை. விவசாயிக்கு லாபம் இல்லை லாபம் இல்லைன்ட்டு எப்படி விவசாயம் பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், விவசாயிக்கு லாபம் இல்லை. ஆனால் இப்போ லாபம் வரணும்னா வேறு வழியே இல்லை. இப்போ பார்த்தீங்கல்ல, பூச்சிக்கொல்லி மருந்து இதைத்தான் போட்டு அடி நான் அடித்து நொறுக்கி உங்களை நாங்கள் இதைத்தான் சாப்பிட வைக்கிறோம். நீங்கள் சாப்பிட்றது உணவுப் பொருள் கிடையாது, விஷம். இந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு நல்லா ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுறீங்க? 1000 2000 ஸ்கேன், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, இசிஜி போடு எல்லாம் உன்ட்ட. வெறும் 2 ரூபாய்க்கு தக்காளி பழத்தை நான் தக்காளி பழம் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னு பெருமையாக போயிட்டு 20,000 ரூபாய்க்கு மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு இருக்க. யோசிச்சு பாருங்கள், எவனுக்காவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கவன் எவனாவது நமக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா விவசாயி எனக்கு நல்ல உணவுப் பொருளை விளைய வச்சு கொடுப்பா, உனக்கு நல்ல விலை தாரேன்ட்டு என்னைக்கு விவசாயிக்கிட்ட வாரீங்களோ அது வரைக்கும் நாங்கள் இதே தான் செய்வோம். நாங்கள் இந்த மருந்தையோ உரத்தையோ நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் உற்பத்தி பண்ண முடியாது. அரசாங்கம் ஃபேக்ட்ரி அமைச்சு உற்பத்தி பண்ணி எங்களுக்கு மானியத்தில் கொடுக்கு. நாங்கள் அதைத்தான் வாங்கி அடிக்கிறோம். இதுக்கு முழுக்க காரணம் அரசாங்கம் தான். எங்களை தப்பு செய்ய வைக்கிறதே அரசாங்கம் தான். நீங்கள் அப்படி தட்டி கேட்கணுன்னா போய் அரசாங்கத்தை போய் தட்டி கேளுங்க. நாங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி தான் விஷச்சாயம் தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ நாங்கள் செய்கிறது விவசாயம் இல்லை, விஷச்சாயம். நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போங்க. விவசாயியை யாருமே யோசிக்காதீங்க. ஏன் நோய் வருது அப்படின்னு சிந்திக்காதீங்க. எவன் ஆஸ்பத்திரி கெட்டு தான் அவனுக்கு போய் ஓட்டு போடுவோன்னு நினைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி நோயோடு தான் இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிடாதீங்க. மக்களுக்கு அப்புறம் அறிவு வந்துட போகுது.